லைகா புரொடக்ஷன்ஸ் பசங்க புரொடக்ஷன்ஸ் இணைந்து தயாரித்து ஜெயராம் ஊர்வசி நடிக்கும் பரிமளா அண்ட் கோ ஜூன் 5 முதல் திரையரங்குகளில். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. என் மக்களுக்கு விடுதலை கிடைக்கவில்லை என்றால் நான் கேட்பேங்க, 100 முறை கேட்பேன், கேட்டுக்கொண்டே இருப்பேன். என்னால என் தலைவருக்கு ஒரு நல்லது நடக்கணும்னா, என் கட்சிக்கு நல்லது நடக்கணும்னா நான் செத்து போக கூட தயாராக இருக்கிறேங்க. ஆனா கட்சி வளரும். தமிழன் அவர்களுக்கு எம்எல்ஏல சீட்டு கிடைக்கல. இன்னொன்று சொல்றேங்க, உண்மை சொல்றேங்க, இதை போடுவீங்க தைரியமா? வெறும் 10 விழுக்காடு பேசியிருக்கேன். 90 விழுக்காடு பேசுனா ஒரு பய ஊர்ல நடந்து போக முடியாத சாதி வெறியர்களும் சரி, அந்த சாதி வெறியர்களுக்கு ஒத்துசைவு செய்கிறவர்களும் சரி. திராவிட முன்னேற்ற கழகம் இருந்த காலகட்டத்தில் 5 ஆண்டுகளில் தலித்துகளுக்கு எவ்வளவு கொடுமை நடந்தது நீ மறுக்கிறீங்களா? கைது பண்ணவே இல்லை கடந்த ஆட்சியாளர்கள். வந்தமே கைது செய்திருக்கிறார்கள். நீதிமன்றம் தொடர் அழுத்தம் கொடுத்ததுனால தான் கைது பண்ணியிருக்காங்க. சிபிசிஐடி போன முறையே அழுத்தம் கொடுத்துச்சு, ஏன் அவர்கள் கைது செய்யவில்லை? நான் கேள்வி கேட்கிறேன். பெரியார் திடலுக்கு போறாரு, ஆனா அம்பேத்கர் திடலுக்கு வரலையே. அம்பேத்கரே பக்கத்தில் வச்சிருக்கிறார்ல எங்க எழுச்சி தமிழரை. கட்சி தலைவருக்கு எதிராக செயல்பட்டீங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறார். அதாவது இது எங்களுடைய உள்கட்சி விவகாரங்கள். இல்ல நான் விவாதிக்க விரும்பல. இல்ல இப்ப இன்றைக்கு வரும்போது சாதியம் இல்லாமல், மதம் இல்லாமல், பணம் இல்லாமல் இந்த தேர்தல் நாங்கள் வெற்றி பெற்று சொன்னாரா சொல்லலையா? திருச்சியில் அமைச்சரா இருக்கிறது பிராமண சமூகத்தை சேர்ந்தவர் தான். பிராமணிய கோட்பாட்டுக்கு தான் எதிரி, பிராமணர்களுக்கு இல்ல. தமிழ் தாத்தா யாரு? அதெல்லாம் பேச மாட்டீங்க. உறுதியா நிக்கிறாங்க, திமுகவோட நாங்க நிப்போம், வேற வழி இல்ல, அப்பாவுக்கு நாங்க அடிமையாக மாட்டோம் அப்படின்னு அவங்க நேற்று முந்தினாலும். மற்றவங்க சோபா தான் வாங்கியிருக்கிறாங்க, நீங்க தான் பெட்டே வாங்கிட்டீங்களா? அப்புறம் என்ன, அவங்க பெரிய பெட்டு வாங்கிட்டாங்க. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் விசிகாவின் திரு சங்கத்தமிழன். அண்ணா வணக்கம். வணக்கம். முதல்வர் கோட்டு சூட்டு இல்லாமல் கழட்டிட்டார் கோட்டு சூட்டு, இப்போ நீங்கள் கோட்டு போட்டிருக்கீங்க, இதுக்கு எதுவும் அரசியல் இருக்கா? இல்லை, கோட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் இருக்கிறது. மகாத்மா காந்தி அவர்கள் கோட்டை அவுத்ததற்கும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் கோட்டு போட்டதற்கும் பெரிய அரசியல், அது உங்களுக்கு தெரியும். நான் இன்னமும் உங்களுக்கு நக்கீரனுக்கு ஒரு பெரிய எக்ஸ்க்ளூசிவாகவே நான் தர்றேன். என்னை துபாயில் நான் இருக்கும் பொழுது ரஞ்சித் அவர்கள் என்னை சந்தித்தார். அந்த துபாயில் எவ்வளவு கடுமையான வெயில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்களா? அப்போ கூட நான் கோட்டோட தான் தெரியுவேன். அப்போ கோட்டோட, ஏன்னா ஒரு இன்ஜினியர் அங்கே கோட்டு தான் மாட்டிருக்கேன், அந்த ட்ரெஸ் கோடே அப்படி தான். ரைட்டாக ஒரு முக்கியமான பெரிய கம்பெனியில் நான் ஜிஎம்மாக இருந்தேன். இன்னும் இந்த இவ்வளோ பெரிய வெயில் அப்படி கோட்டை மாடி தெரியனே அப்படின்னு என்கிட்ட கேட்டார். கோட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் இருக்குன்னு நான் சொன்னேன். அதே டைலாக அப்படியே அவர் திருப்பி வச்சுட்டார். அது வேறு பிரச்சனை. கோட்டு என்பது அது வெள்ளைக்காரனுடைய உடையாக இருந்தாலும் கூட அது எப்படின்னா ஒரு படித்தவர்கள், ஒரு அறிஞர் பெருமக்கள் அப்படின்ற அது ஒரு சொல்லாத ஒரு செயல் தான். இப்போ எங்கள் புரட்சி அம்பேத்கராக இருக்கட்டும், ரெட்டமலை சீனிவாசனாக இருக்கட்டும், இல்லை அயோத்தாச பண்டிதராக இருக்கட்டும், இவங்கெல்லாம் அந்த கோட்டுடைய அந்த ஒரு கோட்டு சுட்டோடு இருப்பாங்க. அப்படித்தான் நீங்கள்லாம் அந்த கொள்கை வழி வந்தவர்கள் நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ முதல்வர் கோட்டு போடுறாருன்னா அது பின்னாடி ஜோசிய காரணங்கள்லாம் இருக்குலாம் சொல்லப்பட்டுச்சுல்ல, இப்போ அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, அவரும் அந்த இதை நோக்கி நகர்றாரு, கொள்கையை நோக்கி நகர்கிறார் என்பதே அர்த்தம். இப்போ புரட்சி அம்பேத்கர் கோட்டு போட்டார், அதுவே நம்மளும் கோட்டு போடுவோம். அவரை மாதிரி நம்மளும் புக்கில் படிப்போம். அவரை மாதிரி நம்ம அறிவு சார்ந்து நம்ம இயங்க முடியவில்லை என்றாலும் கூட செயல்பாட்டு கொண்டு வருவோம். அம்பேத்கர் வழியில் முதல்வர் இருக்காருன்னு சொல்கிறீங்க. இல்லை, இப்போ அந்த 8 பேர் கொடுத்ததை பார்த்தா அப்படி தானே தெரியுது. 8 தலித்து எம்எல்ஏக்களுக்கு இன்னைக்கு அமைச்சராக்கி இருக்கிறார். இல்லை, உத்தரப்பிரதேசத்தில் 11 தலித்துகள் இருக்காங்க அமைச்சரா. யோகி ஆதித்யநாத்தை நம்ம அந்த பார்வையில் பார்க்க முடியுமா? அதாவது அதற்கு முன்னால் அங்கே முதல்வராக இருந்ததே ஒரு தலித்து, மாயாவாதி அம்மாள். அப்போ அவ்வளோ சீக்கிரத்தில் அவங்கள நீங்கள் விட்டுட்டு செய்ய முடியாது. ஏன்னா அங்கே அதிகமான விழுக்காடு தனிப்பட்ட முறையிலேயே ஏறக்குறைய 42.5 விழுக்காடு தலித்துகள் மட்டுமே இருக்கிறார்கள். அதனால் ஒரு காலத்தில் ஆட்சியை பிடிச்சாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை. இங்கே மேக்சிமம் தலித்துகள் இருப்பதே எத்தனை விழுக்காடு? 20 விழுக்காடு தான். அப்போ 20 விழுக்காடு உள்ள இந்த தலித்துகளுக்கு இதற்கு முன்னால் வந்தவர்கள் மேக்சிமம் 3 அமைச்சர் தான் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் விஜய் அவர்கள் 8 அமைச்சர் கொடுக்கிறார். உயர்கல்வித்துறை அமைச்சர் ஒரு தலித், பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ஒரு தலித். இது சிறப்பு இல்லை. அதே மாதிரி ஒரு தற்காலிக சபாநாயகர் ஒரு தலித். இன்னைக்கு சபாநாயகருடைய உதவியாளர், அதாவது துணை சபாநாயகர் ஒரு தலித். அப்போ இவ்வளவு வரலாறு படைக்கும் பொழுது நாங்கள் பாராட்டுகிறோம். அது மட்டுமல்ல, ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கான சிறப்பு சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். அந்த வகையில் கவினுடைய படுகொலைக்கு காரணமான அந்த பெண் மகளை யாரு, அந்த ஒரு போலீஸ்
எஸ்ஐ கைது பண்ணவே இல்லை கடந்த ஆட்சியாளர்கள். நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், எங்கள் தலைவர் பலமுறை சொல்லியிருக்கிறார், இன்னைக்கு வந்தமே கைது செய்திருக்கிறார்கள்ல. அப்படி பல வரலாறுகள் இருக்கிறது. நீதிமன்றம் தொடர் அழுத்தம் கொடுத்ததுனால தான் கைது பண்ணியிருக்காங்க. நீதிமன்றம் போன முறையே அழுத்தம் கொடுத்துச்சு, சிபிசிஐடி போன முறையே அழுத்தம் கொடுத்துச்சு, ஏன் அவர்கள் கைது செய்யவில்லை? நான் கேள்வி கேட்கிறேன். அவர்கள் வந்து திராவிட மண்ணுன்பாங்க, பெரியார் பூமின்பாங்க, சமூக நீதின்பாங்க, ஆனால் எதை செய்தார்கள் என்று நான் ஓப்பனாகவே வைக்கிறேன், ஓப்பன் டிக்ளரேஷன். ஆனால் இவர்கள் ஆட்சிக்கு வந்து இன்னும் ஒரு மாதம் கூட ஆகலை, வந்ததுமே அமைச்சர் பதவி தருகிறார்கள். அது மட்டுமல்ல, ஆணவ படுகொலைக்கு முக்கியமான காரணமான அந்த பெண்மகளை கைது செய்கிறார்கள். இல்லைண்ணா, இப்போ தலித்துகள் மீது இவங்க வந்து ஒரு பிரியம் வச்சுருக்காங்க, அவங்க அதிகாரம் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படின்னா தலித்துகளுக்கு அமைச்சரவை கொடுத்துட்டு இப்போ நெல்லை தென்காசியில் ஜாதி பேரை கேட்டு கேட்டு வெட்டியிருக்காங்க அப்படின்னு ஒரு புகார் வந்திருக்கு இல்லையா? அது பாதிக்கப்பட்டது பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க தான். இப்போ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏன் நடக்குது, இவர் ஆட்சியிலும் நடக்குதுங்கிற ஒரு விமர்சனம் பதிலடியாக கொடுக்கப்படுது இல்லை எதிர்த்தரப்புல இருந்து? ஓகே, நல்ல கேள்வி. அதாவது இதற்கு முன்னாலும் வந்து நல்லா படித்தா சின்னத்துறை அப்படின்றக்கா வாயில் வெட்டினார்கள். சின்னத்துறை ஊருக்கு பக்கத்து ஊரில் வந்து நீ என்ன சாதினான்னு கேட்டு வெட்டினாங்க. அப்போ நார்த் இந்தியாக்காரனே வெட்டினாங்க, நம்ம இங்கே உட்காந்து பேசினோம். இப்போ இவர்கள் ஆட்சி மாறிவிட்டது, ஏன் இப்பொழுதும் நடக்கிறது என்று கேட்கின்ற கேள்வி சரியான கேள்வி. அதை தடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. அதற்காகத்தான் எங்கள் அமைச்சர், விடுதலை சிறுத்தைகளுடைய அமைச்சர் வன்னியரசு அவர்கள் நேற்று அங்கு சென்று அங்கே ஆய்வு செய்து வந்திருக்கிறார். நாளை நான் எங்கள் தலைவரை சந்தித்து அதற்கான தீர்வை நோக்கி நாங்கள் நகருவோம், நாங்கள் முதல்வரை சந்திப்போம். இல்லைண்ணா, முதல்வர் வெற்றி பெற்ற உடனே பெரியார் திடலுக்கு போறாரு, ஆனால் அம்பேத்கர் திடலுக்கு வரலையே, ஏன்? அம்பேத்கர் திடலுக்கு அவர் செல்லவில்லை என்றாலும் அம்பேத்கரே பக்கத்தில் வச்சிருக்கிறார்ல, எங்கள் எழுச்சி தமிழரை, வாழும் அம்பேத்கரையே. முடிஞ்சு போச்சுல, வந்து கையை தூக்கி பிடிக்கிறார்ல அம்பேத்கர் அப்படின்னு, ஜெய் பீம்னு. அது வரலாற்று பூர்வமான செயல்பாடு தானே. நீங்கள் வந்து நிறைய அரசியல் விமர்சனங்கள் வச்சுருக்கீங்க, நிறைய பேசிகிட்டு இருக்கீங்க. ஆனால் நீங்களே இன்றைக்கி பேசு பொருளாக மாறி இருக்கீங்க. உங்கள் கட்சி தலைவர் வந்து உங்களை ஒரு பொதுவெளியில் ஒரு லைவில் அவர் வந்து விமர்சிக்கிறாரு. நீங்கள் வந்து கட்சி தலைமைக்கு எதிராக செயல்பட்டீங்க, கட்சி தலைவருக்கு எதிராக செயல்பட்டீங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாரு, உங்கள் பேரை சொல்லி வைக்கிறாரு. அதாவது இது வந்து எங்களுடைய உள்கட்சி விவகாரங்கள் இல்லை, வந்து நான் வந்து விவாதிக்க விரும்பலை. இல்லை, இப்போ இன்றைக்கு வரும்போது நான் என்ன எடுக்க போகிறேன்னு கேட்டேன். நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா நிகழ்கால அரசியல் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் இப்போ திடீர்னு வந்து தனிப்பட்ட முறையில் நீங்கள் கொண்டு வர்றீங்க. அது நேற்று இரவு வந்து தலைவர் ஃபேஸ்புக்கில் பேசினது, சரிங்களா? பேசுனது உண்மைதான், அவர் என்னை எச்சரித்ததும் உண்மைதான், சரிங்களா? பலமுறை எச்சரித்திருக்கார் என்பதும் உண்மைதான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பட் அதற்கு நான் இப்பொழுது விளக்கம் அளிக்க நான் விரும்புகிறேன். இல்லை, இதற்கு முன்னாடி உயர்மட்ட குழு கூட்டம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் நீங்கள் வந்து கடுமையான கோபத்தில் பேசியிருக்கீங்க, அந்த மாதிரியான தகவல்லாம் கிடைக்கும். ஆனால் அதை வச்சு நம்ம விவாதிக்கலை. இன்றைக்கி தலைவரே நேரடியாக உங்களை குறிப்பிட்டு விமர்சிக்கிறப்ப அது அரசியல் தளங்களில் நீங்களும் பதில் சொல்ல வேண்டிய நபர் தானே. சரி, இப்போ வந்து நீங்கள் எவ்வளவுக்கு நீங்கள் வந்து மீண்டும் மீண்டும் இதை வலியுறுத்துவதால் ஒருவேளை இதற்கு நான் பதில் சொல்லாமல் போனால் என்மேல் ஏதோ குற்றம் இருப்பதை போல் மக்கள் கருதி விடுவார்கள், சரிங்களா? அப்போ நீங்கள் கேட்டதின் மூலமாக பிருத்திவிராஜ் நெறியாளர் பதிவு பண்ணுறீங்க, எனக்கு கேள்வி கேட்டதால் அந்த கருத்தை நான் சொல்கிறேன். நான் ஒன்று பயந்து ஒதுங்கி ஒளியிற ஆள் இல்லை, விடுதலை சிறுத்தைகள், ரைட்டா? விளக்கம் என்னென்னா, நான் எங்கேருந்து ஆரம்பிக்கிறேன்னு எனக்கு புரியலை. ஆனால் ஒரே ஒரு கருத்து நான் சொல்கிறேன். நான் வந்து கட்சியை வந்து எங்கள் தலைவருடைய கோட்பாட்டுக்களை உள்வாங்கி என் கட்சி என் மக்கள் எல்லாம் என் சொந்தம், என்னை ஏற்கின்ற உறவுகளும் தொடர்புகளும் வேண்டும் சொல்லுவார் அமைப்பாய் துறை என்ற புத்தகத்தில். அது மாதிரி நீ கட்சியில் யார்கிட்ட போய் கேட்டு பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட ஆட்களை தவிர, ரொம்ப அதிகமாலாம் இல்லை, ஒரு குறிப்பிட்ட மேக்சிமம் ஒரு 5 நபர்களுக்கு உள்ளதாக இருக்கும், அவர்களை தவிர அனைவருமே எனக்கு நண்பர்கள். கீழே அடிமட்ட தொண்டையிலேருந்து மேலே இருக்கிற எங்கள் தலைவன் வரைக்குமே நண்பர்கள் தான். அப்புறம் தான் அவர் வந்து எங்களுக்கு தலைவர்லாம் இல்லை, எங்களுக்கு அண்ணன் இல்லை, தாய் சிறுத்தை அப்படின்னு சொல்லுவோம். தாய் சிறுத்தை அடித்தாலும் அடியை வாங்கிக்கிடுவோம். இப்போ என்னை பற்றி பேசியிருக்கிறாருன்னா எனக்கு ஹேப்பி. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் வந்து ஐயோ அண்ணன் பேசிட்டாரு அப்படின்னு ஃபீல்லாம் நான் பண்ணலை. அண்ணனை விட வேறு யார் உங்களுக்கு? இப்போ உங்கள் வீட்டில் அண்ணன் இருக்காரா உங்களுக்கு? அப்பா இருக்கார்ல, அப்பா அடித்தா வாங்கிக்கிறீங்களா? அடித்தது இல்லை உங்கள் அப்பா உங்களை? எங்கள் அப்பா மாதிரி தான் அவர், வயது வித்தியாசத்தில் அப்பா இல்லை அண்ணன் தான். அப்போ அண்ணன் வந்து வையட்டுமே என்ன 2 கும்மாங்குத்து கூட குத்திருக்கலாம் அவர். ஆனால் நான் அப்பா சொல்கிறத கேட்டு நடப்பேன், நீங்கள் அப்பா பேச்சை மீறி நடக்கிறீங்கல்ல சொல்கிறேன். புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லுவார், ஒரு கருத்தில் நீ உண்மை என்று உணர்ந்த பிறகு, நேர்மை என்று உணர்ந்த பிறகு, யார் தடுத்தாலும் சரி, உனக்கு கல்வி கற்றுக் கொடுத்த ஆசானாக இருந்தாலும் சரி, உன்னை பெற்றெடுத்த பெற்றோராக இருந்தாலும் சரி, எதிர்க்க வேண்டும் என்றால் எதிர்த்துத்தான் ஆக வேண்டும். இது யார் சொன்னது? புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னதுங்க. சுபாஷ் சந்திர போஸும் இதே கருத்தை வலியுறுத்தி இருக்கிறார். அந்த வகையில் அதெல்லாம் படித்து வளர்ந்தவன், சரிங்களா? புரட்சி அம்பேத்கரே எனக்கு தெய்வத்தை போல. அதெல்லாம் பொருங்க நான் பேசுகிறேன். நீங்கள் இவ்வளோ விவரமாக கேட்கும்போது நாங்கள் விவரமான பயிர் சொல்லணும். தலைவர் சொன்ன கருத்து 100க்கு 100 உண்மைங்க.
அதை மாற்றுக்கருத்து என்னை கூப்பிட்டு பல முறை எச்சரித்திருக்கிறாருங்க. ஆனால் நான் வந்து கட்சியுடைய பொதுச் செயலர் அல்ல, கட்சியுடைய துணை பொதுச்செயலர் அல்ல, கட்சியுடைய அமைப்பு செயலர் அல்ல. அமைப்பை முறைப்படுத்தி வலிமையாக்குவோம், மக்களை அமைப்பை அரசியல் செழுமையாக்குகிற வேலை எனக்கு இல்லை. நான் இளைஞர்களுடைய மனநிலையில் இளைஞர்கள் எதை நினைக்கிறார்களோ அதை நான் பரப்ப வேண்டும். இளைஞரணி செயலாளர் தானே. அப்போ இளைஞர் என்ன விரும்புகிறேன்? நேர்மையாக இருக்க வேண்டும், உண்மையாக இருக்க வேண்டும், ஒழுக்கமாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஒவ்வொரு இளைஞனும் விடுதலை சிறுத்தைகள் விரும்புகிறான். அதை நான் பறைசாற்றினேன். அதில் என்ன தப்பு? அதை இன்னும் உள்ளே போக விரும்பலைங்க, நேர்மையாக சொல்கிறேங்க. திராவிட முன்னேற்ற கழகம் இருந்த காலகட்டத்தில் 5 ஆண்டுகளில் தலித்துகளுக்கு எவ்வளவு கொடுமை நடந்தது நீ மறுக்கிறீங்களா? வாங்க ஒரு நீதிமன்றத்தில் வைப்போம், நீதிமன்றத்துக்கு போவோம், தனியாக வழக்கு போடலாம் இருக்கிறேங்க. அவ்வளவு கொடுமைகள் மதுரையை சார்ந்த எவிடன்ஸ் கதிர் பதிவு செய்கிறார். கடந்த 10 ஆண்டுகளில் திமுக அதிமுக ஆட்சி காலத்தில் 15,000 சாதிய மோதல்கள் நடந்திருக்கிறது, சாதிய வன்கொடுமை நடந்திருக்கிறது. வெறும் 3.37 விழுக்காடு மட்டும்தான் அதற்கு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னால் யாருங்க குற்றம்? யாரு குற்றம்? விடுதலை சிறுத்தைகளும் குற்றம் தான். ஏன் அதை தட்டி கேட்க முடியல? அதனால தான் நான் கேட்குறேன், சும்மா வந்து கேட்காம இல்லை. ஏங்க ஒரு தண்ணியை குடிச்சுவிட்டு அவன் வந்து வேலை தூக்குனதுக்கு அவனுக்கு வேலை வாங்கி தர முடிஞ்சா? எங்கள் தலைவர் எத்தனை முறை பேசியிருக்கிறார், எத்தனை முறை உரையாடி இருக்கிறார். ஏன் நடக்கலை? நடத்த வேண்டியவர்கள் யார்? சட்டமன்ற சங்கத்தமை உள்ளே இருந்தேனா? நான் பொதுவெளியில் இருந்தேன், ஃபேஸ்புக்கில் பேசியிருப்பேன், ட்விட்டரில் பேசியிருப்பேன். இப்போ எங்கள் மக்கள் அந்த காலத்தில் மகிழ்ச்சியாக இருந்தாருன்னா நான் பைத்தியக்கார பையலா ஊர் பூரா பேசி தருறதுக்கு? எங்கள் மக்கள் ஏன்ட்ட பேசுகிறாங்க, ஏன்ட்ட தொடர்ந்து பேசுகிறாங்க. எங்கள் ஊர் மதுரை மாவட்டம் மேலூரில் மேலாவளவுக்கு தூக்கி போனால் செத்து போன புணத்தை தூக்கி போகிறதுக்கு சுடுகாட்டு பாதை இல்லை. எத்தனை முறை பேசுகிறேன், உங்கள் நக்கீரன் நான் பேசியிருக்கிறேன். ஆர்டர் கொடுத்துட்டாங்க, யாரு? கோர்ட்டு ஆர்டர் கொடுத்துட்டாங்க. எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் நேரடியாக அங்கே வந்து பார்வையிட்டு விட்டார். ஆனால் சாதி வரியர்கள் கொடுக்கவில்லை. அப்போ அந்த சாதி வரியர்களுக்கு வந்து நான் வந்து விசிறு அடிச்சுட்டு இருக்கணுமா? அது பேர் என்ன, விசிறியை வச்சுக்கிட்டு அவங்கள வந்து போந்து பேசியிருக்கணுமா? தப்புனா தப்பு தாங்க கேட்போம். நான் புரட்சியாளர் அம்பேத்கருடைய கருத்துக்களில் எங்கள் எழுச்சி தமிழுடைய கருத்துக்களை வெறும் 10 விழுக்காடு தான் பேசியிருக்கிறேன். இன்னமும் நான் 90 விழுக்காடு பேசுனா ஒரு ஊரில் நடந்து போக முடியாத சாதி வெறியர்களும் சரி, அந்த சாதி வெறியர்களுக்கு ஒத்துழைப்பு செய்கிறவர்களும் சரி, நான் உண்மையிலே நேரடியாகவே நான் எச்சரிக்கிறேன். இல்லை, இன்னும் உடச்சே சொல்கிறாரு. விசிக தலைவர் வந்து ஒரு முன்னாள் எம்எல்ஏ பெயரை குறிப்பிட்டு அவர் உங்கள் மீது புகார் கொடுத்தாரு, நீங்கள் பொது இடங்கள்ல அந்த மாதிரி பேசுகிறீங்க. சிறப்புங்க, புகார் வந்து கொடுப்பதை வரவேற்கிறோம். தப்பு செய்தால் என்னை தண்டனை செய்யுங்கள், ஒரு தப்பும் இல்லை. தலைவருக்கு வந்து உண்மையிலே வருத்தப்படுறாரு, அண்ணன் சங்கத்தமிழை வந்து இருக்கிறனால எனக்கு சிக்கலுப்பா, உன்னால் வந்து பல பேர் புகார் படுறானா, அண்ணன் என்னை வந்து கட்சியிலிருந்து டிஸ்மிஸ் செய்தால் அதுவே சிறப்பாக இருக்கும் என்று நான் ஓப்பனாக தான் சொல்கிறேன். என்னால் ஒருத்தர் துன்பம் வரக்கூடாதுங்க. நான் பௌத்த கோட்பாடுகளை உள்வாங்கினவன். பௌத்தம் என்ன சொல்லுது? தோற்றவனுக்கு தோல் கொடு. எப்படி? தோத்து போனான் பாரு, அவன்கிட்ட போய் தோல் கொடுன்றது. அது எதிரிகளையும் ஜனநாயகப்படுத்த வேண்டும், அரசியல்படுத்த வேண்டும் சொன்னவர். அதுக்கே இவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டு? ஒரு உணர்ச்சி வசம் படல. உங்களுக்கு என்ன கருத்து, எங்களுக்கு வாழ்க்கை. உங்களுக்கு வந்து சாதாரண கருத்து மோதல், அந்த மோதல் இந்த மோதல் ஒன்றும் சங்கத்தமிழ்னால இந்த கட்சிக்கோ இல்லை தலைமைக்கோ ஒரு சிக்கலாக இருக்கிறது என்றால் என்னை நீ சஸ்பெண்ட் கூட பண்ணுங்க, டிஸ்மிஸ் கூட பண்ண வேண்டாம். அதனால் சில பேர் மகிழ்ச்சி அடைவார்கள் என்றால் நான் அதை அன்போடு ஏற்றுக்கொள்கிறேன். எத்தனை மாதம், 6 மாதமா இல்லை 1 வருஷமா அமைதியாக நான் பாட்டுக்கு வேறு ஏதாவது புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், இல்லை சமூக வேலை செய்கிறேன். ஊரில் ஊர்பட்ட பிரச்சனை இருக்குல்ல, அதை யாரும் தடுக்க முடியாதுல்ல? அதை யாரும் தடுக்க முடியுமா? 1000 பிரச்சனை இருக்கு பிரதர். இப்போ எங்கள் மக்கள் செத்து போனேன்னு வச்சுங்களேன், ஏறக்குறைய நான் சொல்கிறேன் பாருங்க, ரெக்கார்டாக சொல்கிறேன் பாருங்க, 762 கிராமங்களில், 1-2 இல்லை, 762 கிராமங்களில் தமிழ்நாட்டில் ரெக்கார்டோட செத்து போன பிணத்தை தூக்கி போகிறதுக்கு பாதை இல்லை. 760. ஏன் நம்பர்ஸ் என்ன சொல்கிறேன்னா நம்ம இப்போ ஸ்டடி பண்ணனால. அப்போ அதெல்லாம் கேட்க வேண்டியது விடுதலை சிறுத்தையுடைய வேலை இல்லையா? தாட்கோன்னு ஒன்று வச்சுருக்கிறாங்க. அந்த தாட்கோவில் போய் நான் லோனு கேட்டால் நீ வந்து என்ன செக்யூரிட்டி போட்டு கொடுப்ப, என்ன நீ கையில் வச்சுருக்கிற காட்டு கொடு, உனக்கு லோனு தர்றேன். அழுகிறேன் இளைஞர்கள். ஆனால் கோடிக்கணக்கில் அங்கேருந்து பணத்தை சப்ளான்லாம் அனுப்புகிறாங்க. அந்த பணத்தை வந்து நீங்கள் திருப்பி என்கிட்ட அனுப்புகிறாங்க. நான் கேட்கக்கூடாது எங்கள் மக்களுக்காக? யாருங்க கேட்குறது? தலைவர் என்ற பல்கலைக்கழகத்தை நான் படிச்சிருக்கிறேன், தலைவர் கோட்பாட்டை உள்வாங்கியிருக்கிறேன். அவர் தான் சொல்கிறாரு, அவர் தாங்க சொல்கிறாரு போராடணுன்றாருங்க. புரட்சியாளர் என்ன சொல்கிறார்? கற்பி, போராடு, ஒன்று சேருன்றார். இவர் என்ன சொல்கிறாரு? அடங்க மறு, அத்துமீறு, திமிரியலு, திருப்பி அடின்றார்ல. நீயாக முன்வந்து நிலையாக நின்று நீ கண் சிவந்தால் கிடைக்கும் வெற்றி உனக்கு அப்படின்றாரு. அந்த காலத்திலேயே நீயாக முன்வந்து நிலையாக நீ நின்று கண் சிவந்தால் தொடர்ந்து போராடினால் வெற்றி உண்டுன்றாரு.
அப்போ நம்ம போராடி கொண்டு தானே இருக்க முடியும். இப்போ எங்கள் மக்கள்லாம் மகிழ்ச்சியாக இருக்காங்கப்பா, எந்த பிரச்சனையும் இல்லைப்பா கடந்த 5 ஆண்டுகளில், இல்லை இப்போ வந்த பிறகு சூப்பராக இருக்கிறாங்கப்பா. நான் அமைதியாக தூங்கு. நான் எங்கே இங்கே வர்றேங்க? நான் துபாய் போயிட்டேங்க. 25 வயசுலேயே நான் துபாய் போயிட்டேன். 1995 நான் ராஜ வாழ்க்கையை வாழ்ந்துக்கிருந்தேன். என்கிட்ட இருந்த வண்டிலாம் என்ன, ரேஞ்ச் ரோவரும் லேண்ட் குரூசர் ப்ராடக்ட் வச்சுக்கிறது வாழ்க்கையில் ஒரு நல்ல எங்கேயே போயிட்டேன். எங்கள் தலைவருடைய இந்த புத்தகம் அமைப்பாய் திரளுவோன்ற புத்தகம், புரட்சியாளர் அம்பேத்கருடைய வெயிட்டிங் ஃபார் விசா 2 புத்தகத்தையும் படித்தேன். ஏன்டா இவ்வளோ கொடுமை இருக்குது, நம்ம ஜாலியாக இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம், ஜாலியாக வந்து நம்ம வாழ்க்கையை பயணித்துக்கிறது தப்பு, வா போவோம் அப்படி இங்கே வந்தேன். அப்போ என் வந்தபோது என் மக்களுக்கு விடுதலை கிடைக்கவில்லை என்றால் நான் கேட்பேங்க, 100 முறை கேட்பேன், கேட்டுக்கொண்டே இருப்பேன். இல்லை, சங்கத்தமிழன் அவர்களுக்கு எம்எல்ஏல சீட்டு கிடைக்கல, அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு தான் இதெல்லாம். அதுக்கு முன்னாடி நான் என் பேட்டியை நீங்கள் பார்த்ததே இல்லையா அன்பு நண்பர் அவர்களே? உங்கள்கிட்ட நான் பேட்டி கொடுத்துருக்கிறேன். அப்போ இப்படி சொல்கிறது நீங்களே பேசலாம், மற்ற யாராவது ஒரு ஆள் கேட்டால் ரைட்டு. நம்ம அதுக்கு முன்னாடி எத்தனையோ பேட்டி எடுத்துருக்கிறேன். எனக்கு இங்கே பாருங்கள் மக்கள் பிரச்சனை. இப்போ நான் எம்எல்ஏ ஆகணும்னு எனக்கு ஆசை இல்லைங்க. நான் தான் இப்போ ஓப்பனாக சொல்கிறேங்க, என்ன வேணா சஸ்பெண்ட் பண்ணுன்னு சொல்கிறேன்ல, எப்படி எவனு சொல்ல மாட்டானே, வேணும் சஸ்பெண்ட் பண்ணுவியா, நான் கட்சிக்கு உழைச்சேன்ல. நான் கட்சிக்கு உழைப்பு மட்டுமல்ல, பல பொருளாதாரங்களை கொடுத்துருக்கிறேன். ஓப்பனாக சொல்கிறேன்ல, கோல்டு பிஸ்கட் சொல்லக்கூடாது வெளியில், இங்கே எவ்வளோ கொடுத்தாங்க அந்த கட்சியில். தலைவருடைய 50வது பொன் விழாவில் கோல்டு பிஸ்கட் கொடுத்த ஒரே ஆள் சங்கத்தமிழன். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன், மற்றதெல்லாம் சொன்னோம்னா அது நல்லா இருக்காது, அது அசிங்கம், தவறு. நான் விரும்பி தானே கொடுத்தேன். என்னெல்லாம் பிரதர், எங்கள் தலைவரை தவிர யார் என்னை கை நீட்டி பேசுறதுக்கு யாருக்குமே அருகதை இல்லை. எங்கள் தலைவர் சொன்ன ஒன்றே ஒன்று மட்டும் எனக்கு வருத்தமாக இருக்குது. அதில் வந்து 41.50 ஒரு இடத்துல சொல்கிறாரு, தலைமைக்கோ எப்படி தலைமைக்கோ கட்சிக்கோ எதிர்ப்பாக பேசக்கூடாதுன்னு சொன்னேன்னு அப்படி சொல்கிறாரு. நான் எந்த காலத்திலையும் தலைமைக்கோ கட்சிக்கோ நான் பேசியிருக்கவே மாட்டேன். நான் எந்த கோயிலை கூட சத்தியம் பண்ணுறேன். கரெக்டாக மக்கள் சொல்லாடல் தானே, எப்பயும் பேச மாட்டேன். ஒருவேளை சொல்ல முடியாது, மனித வாழ்க்கையில் இந்த கட்சியில் இருக்கலாம், தலைவரை கூட என்னை சஸ்பெண்ட் பண்ணலாம், எதுவும் நடக்கலாம். அப்படி நடந்தாலும் கூட நான் எங்கள் தலைவருக்கு எதிர்ப்பாகவோ, எங்கள் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பது சாதாரண கட்சியில் மதுரை மாவட்டம் மேலூரில் எங்கள் ஊரில் உருவான கட்சி, நான் டிக்ளேர் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், தலைவரே பேசியிருக்கிறார். இந்த கட்சி வந்து மதுரை மாவட்டம் மேலூர் அந்த ஊரில் பிறந்தவன் தான் நான், சரிங்களா? அதனால் கட்சிக்கெல்லாம் எப்பயும் பேச மாட்டேன். ஒரு சில இடங்களில் ஒரு சில பேர் நான் பேசியிருக்கலாம், அது உண்மையிலே உங்கள் மனதுக்கு வலிக்கிறது என்றால் நான் உங்களை மன்னிப்பு கேட்க கூட தயாராக இருக்கிறேன். இனிமேல் நான் பேசலை. இன்னொன்று சொல்கிறேங்க, உண்மை சொல்கிறேங்க, நீ இதை போடுவீங்களா தைரியமா? சொல்ல முடியாது. ஏதாவது நீ கட் பண்ணி விட்டீங்கன்னா, நீங்கள் பேசியது வரைக்கும் எதையும் கட் பண்ணதே இல்லை, அதனால் தைரியமாக சொல்லுங்கள். ஒன்றுங்க பிரதர், நீங்கள் நேரடியாக எங்கள் தலைவர்கிட்டே கூட கேட்டுக்கிறீங்க, எழுச்சி தமிழர்கிட்டே போய் கேட்டுக்கிறீங்க. இந்த கட்சியில் நான் ஜாயின் பண்ணி ஏறக்குறைய 20 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு. நான் ரொம்ப ஆக்டிவாக இருந்தது 2001க்கு பிறகு. அதுக்கு முன்னாடி பழக்கம், தலைவர் வந்து இருக்கும்போது 94லேருந்தே பழக்கமே தவிர ஆக்டிவாக இல்லை. 2001 எப்போ அவர் துபாய்க்கு வந்தாரோ அன்னிலேருந்து இன்றைக்கி வரைக்கும். அப்போ 2001 இப்போ என்ன வருஷம்? இப்போ என்னங்க 2026, ஏறக்குறைய 25 ஆண்டுகளா? இந்த 25 ஆண்டுகளாக நானும் தலைவரும் மிக நெருக்கமாக இருக்கிறேன். ஏதாவது ஒரு இடத்துல சங்கத்தமிழன் இந்த தவறு செய்திருக்கிறார், இல்லை இது மாதிரி பிரச்சனை பண்ணியிருக்கிறார், சொல்லுங்கள். நான் நேரடி தலைவர்கிட்ட நான் கேட்குறேன். எத்தனையோ பேர், எவ்வளோ பேருக்கு எவ்வளோ முரண்கள் வரும், உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. கட்சியில் எல்லாருமே வந்து மக்களுக்காக இருக்க மாட்டாங்க, சுயலாபத்துக்கும் இருப்பாங்க. இன்னமும் சொல்லப்போனால் கட்சி என்பது என்னென்னா, உன்னால் கட்சிக்கும் கட்சியால் உனக்கும் அப்படின்றத அவர்களால் மக்களுக்கும், இதான் இயங்கியல் கோட்பாடு. இந்த கட்சினால் சங்கத்தமிழனுக்கு என்ன பலன், நான் என்ன பலனை எதிர்பார்த்து வந்தேன்னா, இந்த மக்களுக்கான விடுதலை கிடைக்க வேண்டும், அந்த ஒரே நோக்கம் தான், வேறு ஒன்றுமே இல்லை. கிடைக்கல. ஆனால் இப்போ பார்ப்போம், விஜய் ஆட்சி காலத்திலாவது நடக்குமான்னு பார்ப்போம். நடக்கவில்லை என்றால் நான் குரல் கொடுப்பேன், இதில் மாற்று கருத்தே இல்லை. இதை பூரா நான் யார்கிட்ட படித்தேன்னா, தலைவர் எனக்கு தினந்தோறும் சொல்லி சொல்லி வளர்த்த கருத்துக்கள். இந்த அமைப்பாய் துளம் புத்தகத்தில் நான் சேலஞ்சே பண்ணுறேன், தலைவர்கிட்டே சொல்கிறேன்ல, விடுதலை சிறுத்தையில் என்னை தவிர யாராவது இந்த புத்தகத்தை முழுமையாக படித்திருக்கிறார்களா? நான் அவர்கிட்ட ஒப்பிச்சிருக்கிறேங்க. 58 இது கருத்துக்கள் என்னால் சொல்ல முடியும். முதல் இது என்ன முழக்கம் அப்படின்னு என்ன சொல்ல முடியும்? யாரை சொல்லுங்க பார்ப்போம். அமைப்பாய் திரளுவோம், அங்கீகாரம் பெறுவோம், அதிகாரம் வெல்வோம். அதிகாரம் பரவாமல் ஜனநாயகம் மலராது, அரசியல் அமைப்பாக திரளாமல் ஆதிக்கம் வீழாது. இதே முதல். அரசியலும் அதிகாரமும் பொது சொத்து, அதனை அனைவருக்கும் பகிர்ந்தால்தான் ஜனநாயகம். இப்படியே போவோமுங்க. விளிம்பு நிலை மக்களை விழிப்புறச் செய்வோம், ஆதிக்க வரம்புகள் நொறுக்கி அதிகாரம் வெல்வோம். படிக்காத நான் ஒன்றும் பைத்தியக்காரன் இல்லை. நான் ஒரு பிஇ சிவில் இன்ஜினியர் படித்தாலும் இதை ஃபுல்லாக படித்தேன். இதை படித்தனால எனக்கு சிக்கலை. ஏன் அப்போ ஏற்று கேட்குறேன் தவறு வந்தால்? இதில் அவ்வளவு எழுதியிருக்கிறாருங்க. இல்லை, அதுக்கப்புறம் தலைவர்கிட்ட பேசுனீங்களா? வாய்ப்பு கிடச்சிச்சா? இல்லை, நான் தலைவர்கிட்ட பேசி தான் இருக்கிறேன். நேற்று இரவே ஃபுல்லாக நான் உட்காந்து 2 மணி வரைக்கும் தலைவர்கிட்ட பேசி தானே வந்தேன். தலைவர் எனக்கு சில அறிவுரைகள் சொன்னார்.
தலைவருக்கு பாவம் வந்து சில நெருக்கடிகளை வந்து சில பேர் உருவாக்கலாம், அதுக்காக என்னை தலைவர் நல்லா பேசலாம், அடிக்கலாம், நான் ஏற்றுக்கொள்கிறேன், எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. என்னால் என் தலைவருக்கு ஒரு நல்லது நடக்கணும்னா, என் கட்சிக்கு நல்லது நடக்கணும்னா நான் வந்து செத்து போக கூட தயாராகிறேங்க. ஆனால் கட்சி வளரணும், மக்கள் வளரணும், இதான் வைக்கிற கோரிக்கை. எங்கள் சாதி ஒழியணும். இது எதுவுமே நடக்காது. நான் ஏதாவது பேசி போட்டேன்னா இதே நான் இப்போ பேசுகிறேன்ல, ஏதாவது பொறுக்கி பயிலுங்க தான் சொந்த லாபத்திற்காக கட்சியை பயன்படுத்தினதை நம்ம ஏதாவது பேசியிருப்போம். குறிப்பாக இவங்களும் நான் பேசியிருக்க மாட்டேன். அந்த ஆள் இந்த ஆள் யாரையும் பேசுனதில்லை, அது தப்பாக எடுக்கிறாங்க. யாரையும் பேசினேன், ஒரே ஒரு முறை ஆனூர் ஷானவாஸை பேசினேன். எங்கள் தலைவர் நிறுத்தினார், நிறுத்திட்டேன். இப்போ பாயிண்டை பிடிச்சிட்டேன். எங்கள் தலைவர் சொன்னதுக்கு பிறகு எங்கேயாவது பேசியிருக்கேண்ணா சொல்ல சொல்லுங்கள், நேரடியாக சொல்ல சொல்லுங்கள். ஒரு தலைவர் என்னை கூப்பிட்டு ஒரு நாள் சொன்னாருங்க, வார்னிங் பண்ணாருங்க, கடுமையாக எச்சரிச்சாருங்க, தம்பி உன்னால் எனக்கு தலைவலியாக இருக்குப்பா, எவ்வளவுக்கு நன்மையாக இருக்கோ அதே நேரத்தில் நீ வந்து இப்படி பேசிகிட்டு இருக்கிறப்பான்னாரு. சரி இனிமேல் நான் பேசுகிறேன்னு. அதுக்கு அடுத்தபடியாக எங்கேயும் நான் எதையும் பேசியிருக்க மாட்டேன். இப்போ நீ கேட்டனால திருப்பி நம்ம பேச வேண்டிய சூழ்நிலை. ஆனால் இப்போ இதை தாண்டி விசிகாவினுடைய செயல்பாடுகள்ங்கிறது சர்ச்சையாகுது. இப்போ கடந்த முறை திமுகவோட கூட்டணி அமைச்சாங்க, அங்கே 2 எம்எல்ஏக்கள் பெற்றுக்கொண்டு இவங்க வந்து விசிகா வந்து தாவேக்கு அமைச்சரவையில் இடம்பெற்றுடுச்சு அப்படிங்கிறது ஒரு விமர்சனமாக இருக்குது. அது எப்படி பார்க்குது விசிகா? ஐயா, எங்கள் தலைவருக்கு அது உடன்பாடே இல்லை, அவரே சொல்கிறார்ல. உண்மை, நான் பக்கத்தில் இருந்து பார்த்தேன்ல. இதெல்லாம் பேசுகிறதாங்க சிக்கலே. நம்ம மாடு பேசி போடுறோமா, நான் ஒரு எந்த கள்ளக்கவடம் இல்லாமல் அது சில பேருக்கு போய் பாதிச்சிருது. எங்கள் தலைவருக்கு விருப்பமே இல்லை டோட்டலாக. எனக்கு தெரியும், நம்ம வெளியிலேருந்து ஆதரவு கொடுப்போம் அப்படின்ற மனநிலையில் இருந்தார். ஆனால் மந்திரி சபையில் போக வேண்டிய ஒரு சூழ்நிலையும் தள்ளுது. அது யாரால் உருவானதுன்றதை அவர் அங்கேயே சொன்னார்ல. இப்போ இதை நான் டெவலப் பண்ணி பேசினாலும் எனக்கு எதிரியாகிடுறாங்க. இவ்வளோதான் மேட்ரு, வேறு ஒரு மேட்ரும் இல்லை. தலைவர் சொல்லாமல் தலைவர் புள்ளியில் நான் வந்து தான் பேசுவேன் தவிர தலைவர் சொல்லி நான் பேசலை. ஆனால் தலைவருக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது பார்த்தீங்களா, கோட்பாடு இருக்குது பார்த்தீங்களா, அதைத்தான் பேசுகிறேன். தலைவர் இப்போ எல்லாத்தையும் பேசியிருக்கிறார்ல, அது எடுத்து பேசுறது தப்பா? இல்லை, அதுதான் கேட்குறேன். இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை கட்டி எழுப்புனதில் அவரும் ஒரு ஆள் அப்படின்னு அவரே நேற்று. ஆமாங்க. இப்போ அது செதறி போகிறதுங்கிறது அவருக்கும் தானே நட்டம். அப்படி இல்லை, செதறி போகாமல் தடுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது? அவங்க செய்யணும். அதற்கு முன்னால் மாறி இருந்துச்சுன்னா நாங்கள் பொறுப்பு. தேர்தலுக்கு முன்னால் எங்கள் தலைவரை பல பேர் அழைத்தார்கள். ஆனால் எங்கள் தலைவர் வந்து சாரின்ட்டார். நான் உருவாக்கின இந்த கூட்டணி நானே உடைக்க விரும்பலைன்னு. ஆனால் அப்போ உடைச்சிருந்தா நல்ல லாபம் கிடச்சிருக்கு. ஏன் வந்து உடைக்கலை? அதை மக்கள் பேசணுன்றார். யாரும் பேச மாட்டேறீங்க. சுயநலமாக நாங்கள் செய்யலை. இப்போ கூட வந்துங்க, ஏன் எங்கள் தலைவர் கடைசி மூமெண்ட்டில் கொடுத்தாருன்னா, ஒருவேளை எங்கள் தலைவர் எனக்கு கொடுக்காம போயிருந்தாருன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து என்ன வரும்? ஆளுநர் ஆட்சி வரும்ல. ஆளுநர் ஆட்சி வந்தாலே என்ன அர்த்தம்? அமித்ஷா ஆட்சி வந்ததுக்கு தான் சமம். அமித்ஷா ஆட்சி வந்தாலே என்ன ஆகும்? இங்கே எல்லா இடத்துலையுமே சாதி கலவரம், மத கலவரம் வெடிக்கும். இப்போலாம் தெரியாமல் அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்கிறது. அவங்க பிளான் பண்ணி செய்வாங்களே, செய்ய மாட்டாங்களா? சரி, அந்த ஆர்எஸ்எஸ், அந்த அமித்ஷா, அந்த பாஜகவை விஜய் இன்னைய வரைக்கும் என்ன விமர்சித்தார், என்ன எதிர்த்திருக்காரு முதல்வராக? நான் இன்றைக்கி ஒரு உண்மையான விஷயத்தை சொல்கிறேன். அதுவும் சொன்னாலும் சிக்கலுங்க. எங்கள் தலைவர் இருக்கிறார்ல, எங்கள் தலைவர் வந்து அரசியலில் வந்து அனைத்தும் அறிந்தவர். யாருமே இப்படி போயிடக்கூடாதுன்றதை அவர் சரி பண்ணுவார். இப்போ திமுக கூட்டம் நாங்கள் இருக்கும்பொழுது திமுக ஒருவேளை ஆரம்பத்திலே கூட தளபதி ஸ்டாலின் வந்த புதுசில் அவங்க பிஜேபி பக்கத்து கூட போயிருக்கலாம். ஆனால் எங்கள் தலைவர் தொடர்ந்து வலியுறுத்தி தொடர்ந்து பேசி இந்த நாட்டுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்றதை அவர் செஞ்சார். அதான் உண்மை பிரதர். ஏன் எங்களுக்கு வந்து 8 சீட்டு கொடுக்கும் கூட நாங்கள் ஒத்துக்கிட்டு, அதுக்கு முன்னாடி 6 சீட்டு கொடுக்கும் கூட ஒத்துக்கிட்டு ஏன் இருந்தோம்னா சத்தியமாக இதே நான் சொல்கிறது வேறு மாற்று கருத்துலாம் இல்லை. இது அப்போ நடந்த நிகழ்வு. அதுக்கு அடுத்தபடியாக இப்போ நாங்கள் விஜய் கொடுத்தது கூட விஜயை பாதுகாக்க வேண்டும். விஜய்க்கு ஒரு மக்கள் சக்தி இருக்குது, இன்றைக்கி வெற்றி பெற்றிருக்கிறார். அப்போ நம்ம பக்கத்தில் இருந்தோம்னா சங்கி பக்கத்தை இவர் போகாமல், இல்லை சனாதனங்கள் இவர்களை வீழ்த்து விடாமல் பாதுகாக்க முடியும். ஆக மொத்தம் விஜய் சனாதனத்தை பற்றி எல்லாம் பேசுவார்னு நினைக்கிறீங்களா? இது வரைக்கும் அவர் எங்கேயும் பேசுனது இல்லையே. சனாதனம் தொடர்பாக உதயநிதி பேசுனதும் விஜய் பேசாமல் இருக்கிறதும் எப்படி பார்க்கறது நம்ம? ஆனால் சனாதனத்தை வேற எடுத்திருக்கிறார்ல. சனாதனம் என்பது என்ன? சனாதனம் என்பது சாதி ஒழிப்பு அடங்கியிருக்கிறது, பெண் விடுதலை அடங்கியிருக்கிறது, ஏழைதாள பிரச்சனையை முடிக்கணும், ஒரு தீர்வு கொண்டு வரணும், பிறப்பின் அடிப்படையில் எதையும் தீர்மானிக்கக்கூடாது. அந்த வகையில் அவர் களமாடி கொண்டிருக்கிறார். அது கண்ணுக்கு முன்னாடி நாங்கள் பார்க்குறோம்ல. அவர் என்ன சொன்னார்? இப்போ கடைசியாக வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு, எங்கள் திருச்சியில் பேட்டியில் பேசுகிறாரு. ரைட்டாக நான் வாயில் பேட்டின்னு வந்துருச்சு. ரைட்டாக பேசுகிறாரு. பேசும்போது என்ன சொல்கிறாரு? சாதியம் இல்லாமல், மதம் இல்லாமல், பணம் இல்லாமல் இந்த தேர்தல் நாங்கள் வெற்றி பெற்று சொன்னாரா சொல்லலையா? அவர் சொன்னார். அது நடந்துச்சா? இப்போ திருச்சியில் அமைச்சராக இருக்கிறதே பிராமண சமூகத்தை சேர்ந்தவர் தான். திருச்சி கிழக்கில் விஜய் நிற்கிறதுக்கு மதம் தான் காரணம் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்குல்ல.
பிரதர் நல்லா நான் கேட்டுக்குங்க, நமக்கு தனிப்பட்ட முறையில் பிராமணர்கள் நமக்கு எதிரியே இல்லை. நல்லா இல்ல ஜாதி பார்த்து கொடுத்தாரா இல்லையா? அப்படிலாம் இல்லை. நல்லா ஸ்ரீரங்கத்துல அங்கேயே அவர் நிக்கிறாரு. ஓகே, ஸ்ரீரங்கத்தில் அவர் அவரான பிராமணரா? அவர் ஜோசப் விஜய் தானே போடுறாரு. திருச்சி கிழக்குல விஜய் நிக்கிறாரு, ஸ்ரீரங்கத்துல இன்னொரு பிராமணர். சரி, அவர் போட்டு போறாங்களே, இதுல என்ன தப்பா இருக்கு? அவர் அந்த தம்பி எங்கனாவது போயிட்டு பிராமணியை வெற்றி பெறுவதற்காக நான் வேலை பார்ப்பேன்னு சொன்னாருன்னா நம்மளே எதிர்த்து போராடுவோமே. அப்படி இல்லை. அந்த தம்பியை ஒரு ஏழ்மையில் பிறந்து வளர்ந்து அவங்க அம்மா சாதாரண வீட்டு வேலை செய்யக்கூடிய ஒரு பெண்மகள்னு நமக்கு செய்தி கிடைத்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அந்த தம்பி அங்கே போய் என்ன பிரச்சனை இருக்குது கோயில்னு இப்போ பார்க்குறாப்புல. நம்ம என்றைக்குமே தமிழர்கள் பிராமணிய கோட்பாட்டுக்கு தான் எதிரி, பிராமணர்களுக்கு இல்லை. தமிழ் தாத்தா யாருங்க? ஐயர் ஏதோ வஉசி ஐயர் ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்களே, பாரதியார் யாரு? கீழ்வெண்மணியில் திருப்பி அடித்த அந்த சீனிவாச ராவ் யாரு? இப்படியே சொல்லிகிட்டே போகலாம். ராஜாராம் மோகன் ராய் யாரு? இதுதான் இந்த பிராமண கடப்பாறையா? இவர்கள் பிராமணிய கோட்பாட்டை உள்வாங்காத பிராமணர்கள். ரைட்டா? நீங்க பாட்டு கடப்பாறை போகாது. அது கடப்பாறைக்கு வந்தால் நான் எடுத்துக்காட்டு, அது மோகன் பகவத் கடப்பாறை. என்ன கேட்குறாங்கன்னா, தேர்தலுக்கு முன்னாடி விசிக தலைவர் பேசினது இது கொள்கை கூட்டணி, தேர்தலுக்கான கூட்டணி கிடையாது, விஜய் ஆர்எஸ்எஸ்னுடைய பிள்ளை அப்படிங்கிற விமர்சனம் இன்னும் உயிர்ப்போட இருக்கு. அதுக்கு எந்த ஒரு பதிலோ அல்லது ஜஸ்டிஃபிகேஷனோ தலைவர் தரப்புல தரப்படல. நல்லா தெளிவாக கேட்டுக்கிறீங்க. இந்த கருத்து நானே சொல்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் திருப்பரங்குன்றத்தில் மீட்டிங் நடக்கும் பொழுது அந்த திருப்பரங்குன்றம் சம்பந்தமாக விஜய் வாய் திறந்து பேசவில்லை. திருப்பரங்குன்றம் பிரச்சனை பேசினாரே இல்லை. அப்போத்தான் கவின் அந்த பிரச்சனை நடந்துச்சு, அதுக்கும் வாய் திறந்து பேசவில்லை. அந்த காலகட்டத்தில் நாங்கள் போடுறோம் மீட்டிங். அப்போ நாங்கள் சந்தேகப்படுறோம். மார்க்ஸ் என்ன சொல்லுது? எல்லாவற்றையும் சந்தேகின்றார். அந்த சந்தேகத்தில் எங்கள் தலைவர் பேசிட்டார். பேசி முடிஞ்சிருச்சா? அந்த கதை முடிஞ்சிருச்சுல. அடுத்து தேர்தல் வருது. தேர்தலில் வெற்றி பெற்றாங்க. நாங்கள் எங்கள் சைடில் 20 பேர் சேர்ந்த ஒரு கூட்டணி, திமுக தலைமையில். அங்கிட்ட அதிமுக தலைமையில் 10 பேர் கூட்டணி. இவர் சிங்கிள் மேனாக இருந்து ஜெயிச்சிறார். 108 ஜெயிச்சிறாரு. இந்த 108 ஜெயித்த பிறகு அவர் நினச்சிருந்தாருன்னா அதிமுகவே வா, எனக்கு ஆதரவு தா அப்படின்னு கேட்டிருக்கலாம். அதுக்காக தானே அதிமுக உடைச்சாரு. அது வரேன் பிரதர், முடிச்சுக்கிறேன். அதுவா உடஞ்சிருச்சு, இவருன்னு உடைக்கல. அங்கிட்டு போய் அம்மா வாப்பா அப்படின்னு யாரு நம்ம அண்ணாமலை அன்புமணி ராமதாஸை கூப்பிட்டு 4 பேர் வச்சுருந்தாருல்ல. அதே மாதிரி பிஜேபி ஒன்று வச்சுருந்துச்சுல, ஒன்றுகிட்ட போய் கேட்டிருந்தாலும் அவங்க எல்லா வேலையும் பண்ணியிருப்பாங்க. யாரை உடைக்கிறது யாரை சேர்க்கிற வேலை செஞ்சுருப்பாங்க. அவர் எங்கேயும் போகலை. அண்ணன் திருமாவளவன் தான் எனக்கு வேண்டும் கூப்பிடுறாரு, காங்கிரஸ் தான் எனக்கு வேணும்ன்றாரு. கையை தூக்கி பிடிக்கிறாரு, எழுச்சி தமிழர் கையை தூக்கி பிடிக்கிறாரு. அதே நேரத்தில் ராகுல் கையை தூக்கி பிடிக்கிறாரு. கம்யூனிஸ்டை சேர்க்கிறாரு, இஸ்லாமியர் சேர்க்கிறாரு. அப்போ இவர் தான் ஜனநாயகவாதி. ஃபுல் பண்ணுறோங்க. அதாவது இல்லை, அவர் உங்களை சேர்க்கறதோட பின்னணி திமுகவை தனிமைப்படுத்தணும் அப்படிங்கிற முதல் அஜெண்டா ஓகேவாயிடுது. அடுத்த அஜெண்டா அதிமுகவை உடைக்கணும்னு நினைச்சாரு. அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி சந்திக்காமல் எஸ்பி வேலுமணி சந்தித்து அதை நிறைவேற்றுறாரு. அடுத்து ஒரே ஒரு எம்எல்ஏ இருக்கக்கூடிய அமமுகவினுடைய வேட்பாளரையும் இங்கே அழைச்சிட்டு வர்றாரு, வெற்றி பெற்ற வேட்பாளர். அப்போ பாஜக கூட்டணியிலேருந்து இத்தனை பேர் அழைச்சிட்டு வரப்போ நாம ஏன் அமைதியாக இருக்கும்னு ஒரு கேள்வி வராதா? நான் தெரியாமல் தான் கேட்குறேன். அவர் இப்படிலாம் செஞ்சுருக்கிறாரு, அவருக்கே தெரியாதவருக்கு அவர் யதார்த்தமாக செஞ்சதை நீ அழகாக பிளான் பண்ணி கேட்குறீங்க. இதை செய்து அதை செய்து அப்படிலாம் இல்லை பிரதர். அது என்னன்னா, அவருக்கு தேர்தலுக்கு முன்னாடியே எழுச்சி தமிழர் வர வேண்டும், ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு நான் தரேன்றது எங்களை மனநிலை வச்சு தான் கூப்பிட்டது. அது மட்டும் அல்லாமல் அவர் அம்பேத்கருடைய புத்தக நிகழ்ச்சியில் எங்களை தான் கூப்பிட்றாரு. அண்ணன் திருமாவளவன் எங்கே இருந்தாலும் அவர் மனச்சாட்சி, அவர் மனது இங்கே தான் இருக்கும்னாரு. சரிங்களா? அப்போவே இருந்திருக்கு. ஆனால் அவருக்கு நினைத்திருக்கிறார். ஆனால் நாங்கள் போகலை. ஆனாலும் கூட இப்போ நாங்கள் போயிருக்கிறோம்னா இது எப்படின்னா ஒரு இயற்கையான ஒரு கூட்டணி. ஆமாம், இயற்கையான ஒரு கூட்டணி. அப்படி விரும்பியோ விரும்பாட்டினாலும் அது நடக்குது நிகழ்காலத்தில். ஏங்க 108 அவர் ஜெயித்தவர் 118 ஜெயிச்சிருந்தா எங்களை கூப்பிடுவாரா? நல்லா ஓப்பனாக பேசுங்க. இப்போ 2 நாங்கள் ஜெயிச்சாலுங்க, நாங்கள் 1 ஜெயிச்சிருந்தா நாங்கள் போயிருக்க முடியுமா? நீங்கள் சும்மா சாதாரண நினைக்காதீங்க. அதாவது இயங்கியல் விதி, யூனிவர்சல் லா, சாதாரண விஷயம் இல்லாத பகவான் புத்தரே சொல்கிறாரு. அதாவது 108 நிப்பாட்டி விட்டுட்டு நாங்கள் 2, அவங்க 2, இவங்க 2, இவங்க 5 அப்படி கரெக்டாக செட்டிங் போய் சேர்ந்தால் முடிஞ்சு போச்சு. அப்போ நாங்கள் ஒரு இயற்கையான ஒரு கூட்டணி உருவாகி இருக்குது. இது மக்களுக்கான கூட்டணி. மக்களுக்கு ஒரு நல்லது நீ நடக்கும். அது மட்டுமல்ல, வரலாற்றில் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்றது நடக்காத ஒரு நிகழ்வு இதுவரைக்கும் முதல் முறையாக நடத்தி காட்டியிருக்கிறார். இப்போ இது மாதிரி சாத்திய கூறுகளை சாதித்ததால் தான் அவரை நாங்கள் இப்பொழுது பாராட்டுகிறோம்.
விசிக, இடதுசாரிகள் போன்ற முற்போக்கு சக்திகள் விஜயோடு இருக்கிறது வரவேற்கத்தக்கது தான். அதை ஒட்டி வேறு சில கேள்விகளும் வருதில்லை. இப்போ வந்து திருமாவளவன் கொஞ்சம் தடுமாறிட்டாரு, இங்கே வந்து இவரை போய் சந்திக்கிறாரு, ஸ்டாலினை சந்திக்கிறாரு, அடுத்து போயிட்டு அங்கே ஆதரவு கொடுக்குறாரு. இது வந்து நீண்ட நாட்களாக வைக்கப்படக்கூடிய விமர்சனமாகவே இருக்கிட்டு இருக்கு. இதை எப்படி தான் புரிஞ்சுக்கிறது வெளியிலேருந்து பார்க்குறவங்க? அழகாக நான் புரிகிற மாதிரியே சொல்கிறேன், சிறு குழந்தைகளுக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது நாங்கள் தேர்தலுக்கு முன்னால் சென்றிருந்தால் நாங்கள் குற்றவாளி, தேர்தலுக்கு முன்னால் சென்றிருந்தால் எங்களுக்கு வெற்றி தான். நிச்சயமாக ஒரு 20-25 போகலன்னா விஜய் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புங்க தெரியல. தலைவர் வந்து சொன்னாரு தேர்தலுக்கு முன்னாடியே ஒரு தீர்க்கதரிசி திருமான்னு சொல்லலாம். எப்படி சொன்னாரு? தேர்தலுக்கு முடிவுகளுக்கு பிறகு கணக்கு வழக்குகள் மாறும் சொன்னாரா சொல்லையா? அதற்காகத்தான் நான் காட்டு மன்னார் கோயில் நிற்கிறேன் சொன்னாரா சொல்லையா? ஏன் நிக்கல நிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நாங்க என்ன பண்ண முடியும்? திமுகவோட பிரஷருக்குலாம் ஈல்ட் ஆவரவரா திரும்ப அப்படிலாம் இல்ல. அதெல்லாம் வந்து யாருக்கும் பயந்து போய் இல்ல. ஒரு கூட்டணி நம்மளால் சிதைந்து விடக்கூடாது. அந்த கருத்தை சொல்லாமலே இருந்திருக்கலாமே. அந்த கருத்தை சொன்னதுனால தானே பெரிய குழப்பமே. அந்த கருத்தை சொன்னதோட அவங்க விட்டுருந்தாங்கன்னா அன்னைக்கு அவங்களே கொஞ்சம் வெற்றி பெற்று இருப்பாங்க. அவங்க சொல்லிட்டு அப்படி விட்டனால தான் அன்னைக்கே சங்கத்தமே சொன்னேன் பேட்டியில், இது மாதிரி எங்கள் தலைவருக்கு தொந்தரவு தருவது, சிக்கலை கொடுப்பது நல்லதில்லை, அது தப்பு அப்படின்னு அன்னைக்கே எங்கள் தலைவர் நான் சொன்னேன். அதை சொல்கிறேன், பதிவு பண்ணுற இந்த இடத்துல நானே சொன்னேன். எங்கள் தலைவருக்கு வந்து இப்படி 10 சீட்டுக்கு இடத்துல டபுள் டிஜிட்டில் வந்து 8 கொடுக்குறது, 8 கொடுத்துப்பட்டு வந்து 60 கொடுத்தா 60 இல்லை அரக்கோணம்னு தோக்கர் தொகுதியை கொடுக்குறது. அங்கே எங்கள் அக்கா ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்க தலித் ஏழுமலை பெண்மகள், அவங்கள தோக்க வச்சது. இப்படி பல விஷயங்கள் இருக்குது பிரதர். எங்கள் அக்கா எங்கள் தலைவருடைய சொந்த அக்கா மேலே நிப்பாட்டினாரு, அதை தோக்க வச்சுட்டாங்க. இப்படி பல உள்ளடி வேலைகள்லாம் செய்து விட்டார்கள். அப்ப இவ்வளவு செய்த பிறகு ஜெயிக்க வச்சது யாரு? 2 பேரும் ஜெயிக்க வச்சது யாரு? எப்படி இப்ப 6 பேரை தோக்கடிச்சிட்டாங்கன்னா 2 பேரும் ஜெயிக்க வச்சது யாரு? தளபதி ஸ்டாலினை தோக்க வச்சது யாரு? இல்ல உங்கள்ட்ட கேட்கிறேன். அதுதான் திமுக தான் காரணம். திமுக சரியா வேலை பார்க்கல. 2 பேர் அங்க தோத்தாங்க. எப்படி ஸ்டாலின் வந்து தோக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கா? முதல்வர் வேட்பாளர் எப்படி தோத்தாரு? சரியில்லை, திமுகவினர் சரியா வேலை செய்யல, திமுக மீதான அதிருப்திகள் தான் சொல்றாங்கல்ல கட்சிக்காரங்களே. அப்ப இங்கே அதே மாதிரி வேலை செய்யல, அதே அதிருப்தி. நீங்க தானே கேள்வியும் நீங்களே பதிலும் நீங்களே. அப்போ அது மாதிரி பிரதர் அவங்க வந்து இன்னும் பண்ணையார் தோரலே இருக்கிறாங்க பிரதர். அப்படிலாம் இல்லாமல் அவங்களே ஒரு குறிப்பிட்ட ஆளே பொதுச் செயலாளர், குறிப்பிட்ட ஆளே இந்த பொறுப்பு அந்த பொறுப்புன்னு ஒரு அது என்ன ஒரு மிட்டா மிராசு மாதிரியே சுதந்திர இந்தியாவுக்கு முன்னாடி இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி சிஸ்டத்தில் இருக்கிறாங்க. அதெல்லாம் மாற்றிட்டு நல்ல வாய்ப்பு கொடுத்தாங்க. ஒரு கேள்வி இருக்குல்ல, இப்போ திமுகவில் தேர்தலுக்கு முன்னாடி திமுக தலைவர் வச்சுக்கிட்டு விசிக தலைவர் சொன்னது 4ல் 1 பங்கு எங்களுடைய இருக்குது. ஆமாம், 4ல் 1 ஆள் எங்கள் கட்சிக்கார ஓட்டு போடுறாங்க அப்படின்னு தலைவர் சொன்னார். எப்பயே சொன்னார், இப்போ நான் பண்ணி கேட்குறீங்க. தேர்தலுக்கு பின்னாடி அவர் சொல்கிறது கட்சிக்காரங்க சரியான முறையில் ஒத்துழைப்பாக வேலை செய்யலை சில தொகுதிகள்ங்கிறாரு. அப்போ இதெல்லாம் முன்கூட்டியே திட்டமிடப்பட்டதாங்கிற ஒரு கேள்விகளை திமுகவோட இன்னைக்கு எழுப்புறாங்க. இல்லை 4ல் 1 எங்க ஓட்டுனா ஏன் நீ சீட்டு கொடுக்கல? நீ அன்னைக்கே நீ சரியா இருந்திருந்தேன்னா டபுள் டிஜிட் கேட்குறாங்கடா அவங்க கட்சியில இருந்து, கொடுத்து விடுங்கடா, என்னென்ன தொகுதி வேணும் கொடுத்து விடுங்கடா. எங்களுக்கு பின்னாடி ஒரு குரூப்பை கூட்டி வர்றீங்க, ஓட்டை இல்லாத கூட்டணியை, அவங்களுக்கு எம்பி கொடுப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் எம்பி கொடுத்ததை விட 10 சீட்டு கொடுப்பீங்க. அந்த தேர்தல் அப்போ குண்டக்க மண்டக்க பேசுது, அதெல்லாம் பேச மாட்டீங்க. அப்பே சொல்லுச்சு என்னங்க அவங்க என்ன உறுதியா நிக்கிறாங்க, திமுகவோட நாங்க நிப்போம், வேற வழி இல்ல, சோஃபாவுக்கு நாங்க அடிமையாக மாட்டோம் அப்படின்னு அவங்க நேற்று முந்தின நாள் அதற்கு வேற அம்மா இதெல்லாம் உனக்கு தாமா செய்யக்கூடிய ஆளு, நீ எத்தனை சோபா வாங்கினீங்க? ஒன்னு மற்றவங்க சோபா தான் வாங்கியிருக்கிறாங்க, சோபாக்களை ஒன்றும் கொண்டு போக முடியாது. இந்த சோபா இதுக்குள்ளே எத்தனை வைக்க முடியும்? 2000 பிராட்டில் பேசு 2000 ஓட்டாக இருந்தால் கூட உள்ளே வைக்கலாம். இப்போ எல்லாம் 500 ஓட்டாக போச்சு. ஆனால் அந்த சோபாக்குள்ளெல்லாம் ஒன்றும் வைக்க முடியாது. நீங்கள் தான் பெட்டே வாங்கிட்டீங்களா? அப்புறம் என்ன, அவங்க பெரிய பெட்டு வாங்கிட்டாங்க, கிங் சைஸ் பெட்டு. அப்புறம் கிங் சைஸ் பெட்டில் வைக்கலாம்ல. அப்புறம் ஆனால் அமைச்சர் ஆதவர்ஜுனாவை தலைவர் திருமாவளவனோட போய் சந்திச்சிங்க, என்ன பேசப்பட்டுச்சு? ஒன்றும் பேசலை பிரதர். நானும் அவரும் நெருங்கிய நண்பர் பிரதர், சரிங்களா? கடைசி காலகட்டத்தில் கூட அந்த கட்சி விட்டு போகிறதுக்கு முன்னாடி நான் அவரை வந்து எங்கள் மேலாவளவு இருக்குது பார்த்தீங்களா, அந்த போராளிகள் அந்த இடத்துக்கு நான் கூட்டி போனேன் பிரதர். அந்த நட்பில் தான் நாங்கள் இருந்தேன். வெளியில் போன பிறகு பெருசாக நட்பு இதாக இல்லை. எனக்கு விஐபி கார்டு அனுப்பியிருந்தார் அந்த புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சிக்கு. அதுக்கு நான் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு எங்கள் தலைவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டேன், அண்ணே போகலாமான்னு கேட்டேன். அவர் சொன்னார் போகிறது போகாது உன் வேலைப்பா அப்படின்ட்டார். அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டு வண்டியை திருப்பி ரிட்டர்ன் பண்ணி வந்துட்டேன். அதில் அவருக்கு மன வருத்தம், இங்கே பாரு சொல்லிவிட்டு வராமல் போயிட்டார் அப்படின்னு. முதல் வரிசையில் அவர் நான் எனக்கு ரெடி பண்ணியிருந்திருக்கார் சீட்டு, என்னோட சேர்ந்து ஒரு 10 பேருக்கு வரலைன்னு வருத்தம். அதுலேருந்து எங்கள் நட்பு அப்படி சிதைந்து விட்டது. இப்போ போய் நட்பை வந்து இணைத்து வைத்திருக்கிறார். தம்பி உங்களுக்குள்ளே நல்லா நட்பாக இருங்க அப்படின்னு. இப்போ நாங்கள் நட்பாகிட்டோம். இல்லை போகிறப்ப விசிகேலேருந்து முக்கியமான ஒரு ஃபைல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாரு, உறுப்பினர் கார்டு உறுப்பினர் டீட்டெயிலாம் எடுத்துகிட்டு போயிட்டார்லாம் நம்மளே பேசியிருந்தோம். அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? வாங்கியாச்சு பிரதர். கரெக்டாக. ஆனால் பிரதர் உங்களுக்கு மெமரி கெப்பாசிட்டி சூப்பராக இருக்குது பிரதர்.
உண்மைதான் பிரதர். ஒரு காலத்தில் வந்து அவர் வந்து இதெல்லாம் வச்சுருந்தார், எங்களுடைய கட்சியுடைய அந்த உறுப்பினர் எல்லாமே டேட்டாலாம் வச்சுருந்தார். அந்த டேட்டா அவர் நான் அப்புறம் கேட்டேன், இல்லை டேட்டாலாம் பத்திரமா வச்சுருக்கிறேன், எந்த வகையான கரெக்ட் பண்ணல அப்படின்ட்டாரு. நாங்கள் மெயினாக போனது இன்னொரு நோக்கம், ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் இல்லை, இந்த வேங்கவையில் வந்து பாதிக்கப்பட்ட அந்த 3 பேருக்காக பார்த்தீங்கன்னா அவங்க மேலே வேலை இல்லை, அந்த தம்பிக்கு முரளிராஜாவுக்கு அந்த வேலையை கொடுங்க அப்படின்றது காவலருக்கு. அதே மாதிரி சாதிய ஆணவ படுகொலை தடுப்பதற்கான சிறப்பு சட்டத்தை இமிடியேட்டாக கொண்டு வாருங்கள். அதே மாதிரி எங்கள் வெளிநாட்டுக்கு போகிறாங்க பார்த்தீங்களா, தலித் இளைஞர்கள் படிப்பதற்கு மேல் படிப்புங்க எம்எஸ்சி அதெல்லாம் படிக்கிறதுக்கு மாஸ்டர் டிகிரி படிக்கிற போகிறவங்களுக்கான அம்பேத்கர் அயலக அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குது. அந்த திட்டத்திற்கு பணம் வந்து குறைவாக இருக்கிறது, அதை அதிகப்படுத்துங்க. இப்போன்னு சில முக்கியமான ஃபண்டமெண்டலாக பேசியிருக்கோம். தொடர்ந்து மற்ற விஷயங்களை பேசலாம்னு இருக்கமே தவிர வேறு ஒன்றுமே இல்லை. அவரும் உறுதியாக நான் முதல்வர்கிட்ட சொல்லி செய்து தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். திக, திமுக, விசிக இவங்க 3 பேரும் 3 குழல் துப்பாக்கியாக செயல்படுவோன்னு தலைவர் சொல்லியிருந்தார். இப்போவும் அந்த 3 குழல் துப்பாக்கி செயல்படுமா அல்லது அப்படியே? அதுக்கு வந்து எங்கள் தலைவர்கிட்ட தான் கேட்கணும். நான் அப்படி ஏட்டி போட்டு அப்படி ஏதாவது பயில் சொல்லி தான் எனக்கு சிக்கலே வருது. நீங்கள் பாட்டு பயில கேட்டுறீங்க, நான் வேறு பெரிய மேதாவி மாதிரி இது பயில வேறு சொல்லி போடுறது கேட்டால் அப்புறம் தான் அங்கே சிக்கலே வர்றது. அதனால் வந்து நம்ம உயரம் என்ன, இளைஞரணி என்ன பேசணுமோ அதுதான் பேசணும். இந்த கேள்வி நீ அவர்கிட்ட வந்து கேளுங்கள், அதான் ஒரு சால சிறந்தது. ரொம்ப நன்றிண்ணே. தனிப்பட்ட விஷயங்கள், அரசியல் ரீதியான கருத்துக்கள்னு நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றிண்ணே. ரொம்ப நன்றி. இருந்தாலும் முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்கிறேங்க, நல்லா முக்கியமான விஷயம் சொல்லித்தே ஆகணும். அதாவது நான் சில பேரை பேசியிருக்கிறேன், அதில் ஒன்றும் இல்லைன்னு நம்ம மறுக்க முடியாது. அவங்க மேலே எந்த வேணா காழ்ப்புணர்ச்சியில் பேச தொண்டர்கள் இப்படியெல்லாம் நினைக்கிறாங்க அப்படின்ற அந்த கருத்தை நம்ம சொல்லியிருக்கிறோம். இப்போ அதை சரி செய்தார்கள். இப்போ என்ன சரி செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்களே, நான் தலைவரிடமே சொல்லுகிறேன், அவங்களும் சரி செய்தால் அது இன்னமும் சிறப்பாக இருக்கும். இது வந்து இப்போ நேராக கூட சொல்லலாம் தலைவர்கிட்ட, ஆனால் நீங்கள் ஓப்பன் பண்ணி விட்டீங்க. இப்போ நான் சொல்லாமல் வாயை மூடிக்கிட்டு அமைதியாக இருந்தால் இவன் மேலே எதை தவறு அப்படின்ற மாதிரி உலகம் கொண்டு வந்துடும். எனக்கு மற்ற ஒரு தலைவரை சொன்னதை பற்றி எனக்கு எந்த கவலையுமே இல்லை. ஆனால் ஒரு கருத்து மட்டும் எனக்கு மனசை உறுத்துது. என்ன உறுத்துதுன்னா, தலைமைக்கும் கட்சிக்கும் தவறாக பேசக்கூடாது அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு அவரே சொல்கிறாரு. எங்கனையுமே பேசினதான் புரு இருந்தால் காட்டினீங்கன்னா நான் கூட சஸ்பெண்ட் பண்ணிக்கிறேன். நானே அது என்ன சொல்கிறது, என்ன எழுதி கொடுத்துறது, ராஜினாமா கடிதம் கூட நான் எழுதி தர தயாராக இருக்கிறேன். அந்த அளவுக்குலாம் போயிடாதீங்கண்ணே, பேசிக்கலாம் கட்சிக்குள்ளே. சரி ரைட்டு, பேசிடுவோம். சொல்லிட்டீங்களா, அப்புறம் நான் பேசி முடிச்சு. நேரத்துக்கு ரொம்ப நன்றிண்ணே. நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.